Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நாம ஸ்டாண்டர்ட் 9 சாப்டர் நம்பர் 5 கோஆர்டினேட் ஜாமெண்ட்ரியில் மிட் பாயிண்ட் ஆஃப் 2 பாயிண்ட்ஸுங்கிற கான்செப்ட் தான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ நான் இங்கே ஒரு லைன் செக்மெண்ட்டை வந்து நான் கன்சிடர் பண்ணுறேன். இந்த லைன் செக்மெண்ட் வந்து எதனால கன்சிடர் ஆகுனா 2 பாயிண்ட்ஸை வந்து ஜாயின் பண்ணுறது மூலமாக எனக்கு இந்த லைன் செக்மெண்ட் வந்து நம்ம ட்ரா பண்ணுறோம். இந்த பாயிண்ட்டை வந்து நான் ஏன்னு கன்சிடர் பண்ணிக்கிறேன், இந்த பாயிண்ட்டை வந்து நான் பின்னு கன்சிடர் பண்ணுறேன். இப்போ இந்த ஏ பி ரெண்டுமே வந்து ஒரு கோஆர்டினேட் பிளேனில் இருக்குன்னு நான் கன்சிடர் பண்ணுறேன். கோஆர்டினேட் பிளேன்னா ஒன்றும் இல்லை, ஒரு கிராஃப் பிளேனில் வந்து இருக்குது. அதாவது ஒரு கிராஃப் ஷீட்டில் இந்த லைனை வந்து ட்ரா பண்ணியிருக்கேன்னு வச்சுப்போம். இப்போ ஏங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து எனக்கு எப்படி இருக்கும்னா x1, y1ன்னுட்டு எனக்கு இருக்கும். அடுத்து பிங்கிற பாயிண்ட்டோட கோஆர்டினேட்ஸ் வந்து x2, y2ன்னுட்டு எனக்கு இருக்குது. இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறது தான் எக்ஸசைஸ் 5.2ல் வந்து பார்த்துருப்போம். அதுக்கு ஃபார்முலா d is equal to root of x2 minus x1 to the whole square plus y2 minus y1 to the whole square அப்படின்னுட்டு பார்த்துருப்போம். இந்த x2 minus x2, x1, y2, y1 எல்லாமே இங்கே கொடுத்துருக்க கோஆர்டினேட்ஸ் வந்து ப்ளேஸ் பண்ணி நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருப்போம். அது மாதிரியே வந்து நம்ம மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கணும். மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு முதல்ல மிட் பாயிண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரெண்டு பாயிண்டோட டிஸ்டன்ஸ் வந்து எனக்கு 10 சென்டிமீட்டர் இருக்குன்னு நான் நினச்சிக்கிறேன். இப்போ 10 சென்டிமீட்டரை வந்து 2வாக டிவைட் பண்ணணும்னா எனக்கு 5 டிவைட் பண்ணலாம். அப்படின்னா இங்கேருந்து இது வரைக்கும் எனக்கு ஒரு 5 சென்டிமீட்டர், இப்போ இங்கேருந்து இங்கே வரைக்கும் எனக்கு ஒரு 5 சென்டிமீட்டர் இருக்குதுன்னு வச்சுப்போம். இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 சென்டிமீட்டர், இங்கேருந்து இங்கே வரைக்கும் 5 சென்டிமீட்டர். இப்போ இந்த ரெண்டு பாயிண்ட்டையுமே தனியாக செப்பரேட் பண்ணுற ஒரு பாயிண்ட் வந்து எனக்கு இங்கே க்ரியேட் ஆகுது. இதான் வந்து மிட் பாயிண்ட். அதாவது ஈவனாக என்னால் ஸ்ப்ளிட் பண்ண முடியுதுன்னா அதான் வந்து அதோட அந்த ரெண்டு பாயிண்ட்டுக்கும் மிடில் வந்து இருக்கிற பாயிண்ட்டு தான் வந்து நம்ம மிட் பாயிண்ட்னுட்டு நம்ம எடுத்துக்கிறோம். இந்த மிட் பாயிண்ட் எப்படி இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கோ அதை மாதிரி மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. அதை நம்ம எம்ன்னுட்டு எடுத்துக்கிறோம். m is equal to x1 plus x2 divided by 2, y1 plus y2 divided by 2. இதான் வந்து மிட் பாயிண்ட் வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா. இதை பேஸ் பண்ணி இருக்கிற சம்ஸ் எல்லாத்தையுமே வந்து எக்ஸசைஸ் 5.3ல் நம்ம பார்க்க போகிறோம். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு. தேங்க்யூ.